கேரளா டு மணாலி இன்னைக்கு 98வது நாள் பயணம். இது இந்த ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் இருந்தாங்கன்னா நல்லா ஃபாரின் ரேஞ்சில் இருக்குது. என்ன அந்த கடை மட்டும் கிடையாது, இருந்தால் லைக் ஃபாரின் தான். ஓகே ஓகே, பெட்ரோல் பங்க்கில் ஒரு கிச்சன், பெரிய ரூம். இங்கே பாருங்கள் போர்வா, எல்லா பேரும் இங்கே தான் தூங்கணும். நேற்று இங்கே தான் தூங்கினேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. வெதரில் இன்றைக்கி பூரா மழை பெய்யும் போட்டிருந்துச்சு. நம்ம கிளம்பலாம். நமக்கு பெரிய உதவி பண்ணார். எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வாடா நீனு அப்படின்னு கூப்பிட்டு போய் ஓனர்கிட்ட கேட்டு எல்லாம் தூங்கலாம் அப்படின்ட்டு தான் மேனேஜர் மாதிரின்னு நினைக்கிறேன். அவர் தான் உதவி பண்ணார். நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே, அங்கங்கே ஆள் இருக்காங்க. ஒரு 7-8 பேர் ஒரே ஃபேமிலியாக. ஒரே இந்த சைடு ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, சகல வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது பின்னாடி பூரா ஆப்பிள் தோட்டம், பூரா பின்னாடி திரும்புகிற இடம் பூரா ஆப்பிள் தோட்டம் தான். ஓகே ஓகே, வெறியுண்டு நடந்து மட்டுமே போய்கிட்டு இருக்கோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வெதரி போட்டு இன்றைக்கி பூரா மழை பெய்யும் போட்டிருக்கு. 2-3 மணி முடிய இன்றைக்கி ஒரே கதை தான். ஃபுல் நடை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதான் ரோடு. ஓகே, பயணிக்கலாம். ஓகே, அருமையான லொக்கேஷனாக இருக்குது. அவருங்க 2 சைடும் மலை, அதுக்குள்ளே இங்கே வீடு இது பூரா ஒரு கிராமம் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, மலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மலைகளுக்கு நடுவில் மேகம் தவழுது. மழை பெஞ்சு இப்போ நின்றுச்சா, கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு இந்த மலை அங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு. அந்த மலைக்கு நடுவில் வீடுலாம் இருக்குது. எல்லா மலைகளுக்கும் கீழே வீடுலாம் இருக்குது. ஓகே, போகலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, பைபாஸ் வந்து அடைஞ்சாச்சு. சோன்மார்க் 50 கிலோமீட்டர். அப்புறம் கார்கில் 200, லே 440. போகலாம். ஓகே, கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். ஒரு லிஃப்ட் கிடச்சிச்சா, அந்த பையன் ஒரு 2 கிலோமீட்டர் இறக்கி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலூர்காரை மீட் பண்ணோம், ஆர்மி ரேஞ்சரை. அவர் அங்கே இருக்கிறாலாம் ரொம்ப நேரம் பேசிட்டு நான் லிஃப்ட் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லாரியில் ஏற்றி விட்டாங்க. இப்போ போய்கிட்டு இருக்கோம். அன்னை தான் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. அது பார்க்கவே நரம்பமாக இருக்காது. நம்ம இன்னைக்கு சுஜிலா பாஸ் அங்கே ரீச் ஆகிட்டோம்னா அங்கே டென்ட் அடித்து தூங்குற ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் தூங்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன நடக்குது என்னன்னு பார்ப்போம். ஓகே, போகலாம். ஓகே, ஃபுல்லாக இனி மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சோன்மார்க் டனல் வந்திருக்கோம். இங்கே ஃபோட்டோ வேறு மாதிரி எடுக்கிறானுங்க. ஓகே, இதுதான் சோன்மார்க் டனல். ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ளே போகலாம். பெரிய டனல் தான் இருக்குது. வேறு ரகத்தில் ஓட்டிகிட்டு போகிறாப்புல. சரியான லோடாக இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம போகலாம். வெளியில் வந்தாச்சு. நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட முடி இருக்கு. இங்க ஒரு மஞ்சள் கலர் கோடு இருக்கா, ஒரு சின்ன சிலை, சுஜிலா பாசி தான். இப்போ நம்ம இருக்கிறது காஷ்மீர். அந்த அந்த போர்டுக்கு அப்படியே அங்கிட்டு லடாக்குள்ள என்ட்ரி ஆக போகிறோம். போகலாம். நம்ம 7 மணிக்கெலாம் அதை தாண்டி ரீச் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் அந்த ட்ரக்கு இழுக்கலாம். ஜம்ப் பண்ணிலாம் ஓட்டுறாரு அவர். ஓகே, லடாக்கில் போயிட்டோம். இன்றைக்கி எப்படியாவது நைட்டு தூங்கணும். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
இன்றைக்கி நம்ம ஒரு லாரியில் தான் செட்டில் ஆகிட்டோம். லிஃப்ட் கேட்டு வந்தால் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னல. இப்போ அண்ணன் சமைச்சிட்டு இருக்காரு. இதுதான் எனக்கு முதல் அனுபவம் லாரியில். ஓகே சிக்கன். ஓகே, என்ன பண்ணுறது தெரில. இன்றைக்கி இங்கே தான் அதிலே தூங்க வேண்டியதான் இன்றைக்கி.